Hi, I am A-65. ஸ்போக்கன் இங்கிலீஷை பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ இதில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம்னா சைக்காலஜிக்கலாக நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கிறது தான். ஸோ நீங்கள் எதை ஒரு விஷயத்தை கற்றுக்க போனாலும் சரி, எந்த வேலையை செஞ்சாலும் சரி, ஒரே ஒரு மைண்ட் செட்டப்பில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அதை ஃபோக்கஸ்டாக செஞ்சீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அது சக்சீட் ஆகும். ஸோ என்னென்னா சக்சீட் ஆகலை அப்படின்னா வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு உங்களோட ஈஸி டு ஃபைண்ட், அது ஈஸியாகவே உங்களால் கண்டுபிடிக்க முடியும். இக்னோர் த நாய்ஸ், ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஒர்க். அதாவது நாய்ஸுங்கிறது மற்ற எல்லாத்தையுமே விட்டுருங்க. ஸோ சுற்றி நடக்கிற எல்லா விஷயத்தையுமே விட்டுட்டு சுற்றி நடக்கிற எல்லாமே ஒரு சத்தமா எடுத்துக்கிட்டு பர்டிகுலரா நீங்க ஒரு மியூசிக் கேட்குறீங்க அப்படின்னா வந்து பக்கத்துல உள்ள நாய்ஸ் எல்லாத்தையுமே கேட்க மாட்டீங்களா? நாய்ஸ் கேட்டா இறைச்சலா இருக்கும். ஸோ நாய்ஸுங்கிற அந்த மியூசிக் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கேட்டீங்கன்னா அதோட அந்த என்ன பிச்சில் பாடி இருக்காங்க, ஸோ இந்த மாதிரிலாம் அந்த அந்த மியூசிக் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அதுல நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லேடிஸ் வாய்ஸா, அது வந்து ட்ரம்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்களா, கிட்டார் யூஸ் பண்ணிருக்காங்களா, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்களை ஒரு ஒரு மியூசிக் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா அது கிடைக்கும். இக்னோர் த நாய்ஸ் அப்படின்னா வெளியில நடக்கிற வேற எல்லாத்தையுமே விட்டுருங்க. ஸோ நீங்க பர்டிகுலரா எதை ஃபோக்கஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஒர்க்கை மட்டும் நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் எஃபிஷியன்சியோட நீங்க ஒர்க் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கான பெனிஃபிட்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அதனால நீங்க வந்து எந்த ஒரு ஒர்க்ஸ் பண்ணாலும் சரி அசால்ட்டாவே பண்ணக்கூடாது. அது வந்து கேர்லெஸ்ஸா பண்ணாம ஸோ இது ஒர்க்கு, இது நம்ம செஞ்சுதான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ஒர்க்கா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ ஓகே, ஃபோக்கஸ் பண்ணுங்க. எப்போதுமே ஒரு செய்யல நாய்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிருங்க. ஸோ நாய்ஸையும் சரி, உங்களோட மைண்டும் சரி. இந்த மைண்ட் ஏதாவது சொல்லுச்சுன்னா நான் இதுதான் செய்ய போறேன் அப்படிங்கிறது நான் முடிவு எடுத்துட்டல, ஏன் தேவையில்லாம வந்து வேற வேற செயல்லாம் சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ண நீங்க முயற்சி பண்ணுங்க. ஓகே, நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ்குள்ள போயிடலாம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கன்ஜங்ஷன் அப்படிங்கிற ஒரு இதை பார்த்துருந்தோம். ஸோ கன்ஜங்ஷன் 3 மெத்தட் மூலமா நம்ம என்னன்னா வந்து ஒரு 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 சென்டென்ஸ் இன்னொரு சென்டென்ஸோட சேர்க்கறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் சில விஷயங்களை பார்த்துருந்தோம். ஸோ அதெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்டா ஓரல் பார்த்தா இன்டர்சேஞ்சிங் த verb யூசிங் த கன்ஜங்ஷன் ஆடிங் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூணுமே ஓரளவு என்னென்ன அப்படிங்கிறத லைட்டா பார்த்து வச்சிருக்கோம். ஸோ ஏன்னா வந்து இதெல்லாம் லைட்டா எதுக்காக சொல்றேன் அப்படின்னா வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஃபியூச்சர் லெசன்ஸ்ல நம்ம ஒவ்வொன்றா கொண்டு வர போறோம். எந்தெந்த இடத்துல எதெல்லாம் யூஸ் ஆகுது அப்படிங்கறத நான் வந்து லைட்டா சொல்லிட்டேன்னு வச்சுக்கவேன், உங்களுக்கு என்ன ஆகும்னா அங்க சொன்னாங்கல்ல, ஸோ இதெல்லாம் ரிமைண்ட் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இது வந்து கால் ஃபியூச்சர் மாதிரி. ஸோ இங்க உள்ளதான் அங்க சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு ரிமைண்ட், ஒரு கனெக்ஷன். ஸோ கனெக்ஷன் கொடுக்கறதுக்காண்டி தான் முன்னாடி எல்லாத்தையுமே நான் சொல்லி வச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி சில கனெக்ஷன்ஸ் எல்லாம் நான் கொண்டு வரேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம ஒரு சென்டென்ஸ் வைக்கிறது எப்படி பார்த்தோம்னா ஒரு வாக்கியத்தை இன்னொரு வாக்கியத்தோட சேர்க்கறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இப்போ வந்து நம்ம மெயின் வேர்ப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். வேர்ப் அப்படின்னு வந்து வினை சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது என்னன்னா வந்து காலம் காட்டும், இது முக்கியமான ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபியூச்சர் கூட இல்லை, இதோட தன்மையே என்னன்னா ஒரு செயல், ஒரு ஆக்ஷன் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படி ஒரு நிலை அல்லது ஒரு தன்மையை சொல்றதுதான் என்னன்னா வேர்ப்னு சொல்லுவாங்க. இது ஒரு காலம் காட்டும் அப்படிங்கிற ஒரு இதுவும் முக்கியமான ஒரு விஷயங்க. ஏன்னா வந்து இது பிரசன்ட் டென்ஸா, பாஸ்ட் டென்ஸா, ஃபியூச்சர் டென்ஸா அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை இதை வந்து நீங்க சொல்லும். ஸோ என்ன வேர்ப், அது சில விஷயங்களோட அந்த வேர்பு கூட சில விஷயங்கள் ஆட் ஆகும். ஸோ அதான் வந்து வேர்ப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல நம்ம சில விஷயங்கள்லாம் வேர்ப், பி வேர்ப் அப்படிங்கிறது ஒரு பார்த்துருந்தோம். ஒரு சப்ஜெக்ட் வேர்ப், ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ் அமைக்கிற சப்ஜெக்ட் வேர்ப், ஹி இஸ் பிஸி, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் பார்த்தோம். இந்த இஸ், ஆம், ஆர் இதெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, பி வேர்ப்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி நிறையவே இருக்குது. நான் வந்து பிரசன்ட் உள்ளது மட்டும் சொல்றேன். ஒரு நிலை மற்றும் தன்மையை சொல்றதுக்கு தான் இஸ், ஆம், ஆர் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஒரு நிலை மற்றும் தன்மையை குறிக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா பி வேர்ப்னு சொல்லுவாங்க. பி வேர்ப் பயன்படுத்தப்படுகிறது. ஹி இஸ் வெரி பிஸி, அவன் எப்படி இருக்கான், பிஸியா இருக்கான். என்ன நிலையில இருக்கான், பிஸியா இருக்கான். அவ எப்படி இருக்கா, சி இஸ் பியூட்டிஃபுல். அவ எப்படி இருக்கா, தன்மை, அவ எப்படி இருக்கா, பியூட்டிஃபுல்லா இருக்கா, சி இஸ் பியூட்டிஃபுல். நான் எப்படி இருக்கேன், ஐம் ஆங்கிரி. ஸோ இதெல்லாம் சொல்றதுதான் பி வேர்ப்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு நிலை, ஒரு தன்மை, இதெல்லாம் குறிக்கிறது என்னன்னு சொல்லுவாங்கன்னா அதான் பி வேர்ப். இதுதான் சப்ஜெக்ட், இது வேர்ப்னு பார்த்திருந்தோம். ஸோ இதை வந்து ஆட் வேர்ப்னு பார்த்திருந்தோம். இது ஒரு அட்ஜெக்டிவ்ஸ்னு பார்த்திருந்தோம், ஒரு நிலையை குறிக்குதுல்ல. ஸோ இதெல்லாம் சப்ஜெக்ட் வேர்பு, இது ரெண்டு ஆட் வேர்பு, இது அட்ஜெக்டிவ்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இஸ் பியூட்டிஃபுல் அப்படின்னா சப்ஜெக்ட் வேர்பு, அட்ஜெக்டிவ்ஸ் பார்த்துருந்தோம். ஐ எம் ஆங்கிரி அப்படின்னா சப்ஜெக்ட் வேர்பு, அட்ஜெக்டிவ்ஸ் பார்த்துருந்தோம். இந்த மாதிரி தான் ஒரு சென்டென்ஸ் அமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சென்டென்ஸ்ல வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி அமைக்கிறது, எப்படி நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி அமைக்கிறது, அண்ட் கொஸ்டின்ஸ் எப்படி அமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் என்னன்னா வந்து சும்மா ஒரு இன்ட்ரோ தான் இதுக்கு முன்னாடி எல்லாம் கொடுத்துருக்கேன்னு தவிர இன்னமே நம்ம இன்னும் வந்து பேசுறதுக்கான ஒரு செயல்ல இறங்கவே இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன இன்ட்ரோ தான் அங்கங்க கொடுத்து வச்சிருக்கேன். அப்ப இனிமேல் தான் போக 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 நான் ரெகுலர் லைஃப்ல என்னெல்லாம் பேசிட்டு இருக்கோம், என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம்.
இந்த மெயின் வேர்ப்னா இந்த ஆக்ஷன் வேர்ப் சொல்லுவாங்க. ஒரு செயல் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா வந்து தமிழ்ல நிறைய விஷயம் சொல்லுவோம். டிஸ்கஸ் பண்ணு, புக் பண்ணு, மீட் பண்ணு, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல. டிஸ்கஸ் பண்ணு, புக் பண்ணு, மீட் பண்ணு, அரேஞ்ச் பண்ணு, பிக்கப் பண்ணு, டிராப் பண்ணு. நிறையவே நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னா இங்கிலீஷ் தான் போகும். இங்கிலீஷ் வேர்பை யூஸ் பண்ணி அதை பண்ணுங்கிறத நம்ம சேர்த்துக்கிறோம். அவ்வளவுதான். மீட் பண்ணு, பிக்கப் பண்ணு, டிராப் பண்ணு, இதெல்லாம் வந்து நம்ம என்னன்னா பண்ணுன்னு சேர்த்திருக்கோம். ஒண்ணுமே இல்லைங்க. இங்கிலீஷ் என்ன பண்ணா வரும்னு கேட்டீங்கன்னா இந்த பண்ணுங்கிறத டிஸ்கஸ் பண்ணு, மீட் பண்ணு, அரேஞ்ச் பண்ணு, பிக்கப் பண்ணு, டிராப் பண்ணு, இந்த மாதிரிலாம் பண்ணு வரதா கட் பண்ணீங்கன்னாவே போதும், இங்கிலீஷ் தானா வந்துடும். ஏன்னா வந்து இந்த பண்ணுங்கிறது இங்கிலீஷ் வேர்டு கிடையாது. ஸோ இது தமிழ் வேர்டு. டிஸ்கஸ் அப்படின்னா வந்து நம்ம வந்து அது தனியா யூஸ் பண்ணணும். டிஸ்கஸ் அப்படின்னா வேர்பு, அதுக்கு தான் அதை தாண்டி அதுக்கு பக்கத்துல என்ன வரணும், டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்னா பண்ணு அப்படிங்கிறத நீங்க வந்து கேன்சல் பண்ணாவே, அதை ரிமூவ் பண்ணாவே உங்களுக்கு என்ன தானாவே இங்கிலீஷ் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை வந்து நம்ம ஒவ்வொரு மெயின் வேர்பை யூஸ் பண்ணி எப்படி எல்லாம் சென்டென்ஸ் அமைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம் வரப்போற ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ்ல எல்லாத்துலயுமே. ஓகேவா? இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற ஒரு தலைப்பை பார்ப்போம். ஸோ ஏன்னா அந்த மெயின் வேர்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறது. நம்ம மேக்ஸிமம் வந்து இதை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கிவிங் ப்ரெசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து ஒரு வேர்பை யூஸ் பண்ணி ஒரு வேர்பை மட்டும் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறோம். ஸோ ஒரு ஆஸ்கிங் டு டூ த சம்திங், அதாவது ஏதாவது ஒன்று. இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா வந்து அதாவது டைரக்ஷன் அல்லது ஆர்டர்னு சொல்லுவாங்க. இன்ஸ்ட்ரக்ஷனா ஒருத்தவங்களுக்கு ஒரு வழியை சொல்றது, இல்லாட்டி ஆர்டர் போடுறது, ஸோ இல்லாட்டி கமாண்ட் பண்றது, இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. ஒரு ஆஸ்கிங் டு டூ சம்திங், ஏதாவது வந்து செய்ய சொல்றது ஒருத்தவங்களை பார்த்து. ஃபார் எக்ஸாம்பிள், கதவை திறந்து வை, ஓபன் த டோர், கதவை மூடி வை, க்ளோஸ் த டோர், ப்ளீஸ் க்ளோஸ் த டோர், இந்த மாதிரிலாம் பார்த்துரும். ஓபன் த டோர் அப்படின்னா வந்து இங்க சப்ஜெக்டே வரல. ஸோ டேரக்டா என்ன பண்ணுன்னா இது ஒரு வேர்பு, இது வந்து காம்ப்ளிமெண்டா லாஸ்ட்ல முடிக்கிறது. இந்த சப்ஜெக்டே வரல. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு subject is not necessary for giving instruction because you are talking to second person directly. நீங்க ஏன்னா வந்து நீங்க இப்ப என்ன சொன்னேன் அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து தேவையே இல்லை. ஆனா வந்து போடலாம், போடாம கூட இருக்கலாம். பட் வந்து தேவையில்லை. ஏன்னா வந்து நம்ம டேரக்டா செகண்ட் பர்சன், அதாவது முன்னாடி இருக்கிற நபரை பார்த்து தானே நம்ம சொல்ல முடியும். ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஏதாவது கமெண்ட். ஓப்பன் த டோர்னு ஒன்ன பார்த்து தான் நான் சொல்ல முடியும். ஸோ நீங்க என்ன பார்த்து தான் சொல்ல முடியும். ப்ளீஸ் ஓப்பன் த டோர், ப்ளீஸ் க்ளோஸ் த டோர், இந்த மாதிரிலாம் நீங்க நம்ம 2 பேரும் தான் நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னாவே உனக்கு நான் கொடுக்குறது, நீ எனக்கு கொடுக்குறது. கமாண்டர் அப்படின்னா வந்து ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு கொடுப்பாங்கல்ல. ஸோ இந்த சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் இதுதான் என்னன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ நம்ம 2 பேருக்கும் கொடுக்குறது, நம்ம தேர்ட் பார்ட்டிக்கா வந்து நம்ம வந்து கொடுக்க போறதே கிடையாது மேக்ஸிமம். ஸோ அதை கொடுக்க போயில பார்ப்போம். நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத உங்களுக்கு 2 நபருக்குள்ள 2வது நபருக்கு பத்தி பேசையில் நம்ம வந்து சப்ஜெக்டை யூஸ் பண்ண தேவையே இல்லை. Okay, subject is not necessary for giving instruction because you are talking to second person directly. Okay. Come tomorrow. நாளை வா அப்படின்னு சொல்றது. கம் டுமாரோ அப்படின்னா நாளை வா. நாளைக்கு வா, கம் டுமாரோ. நாளைக்கு வாடா, டே எங்கடா போற அப்படின்னா நான் கொஞ்சம் வெளியில போறேன், சரி நீ வந்து இன்னைக்கு கொஞ்சம் பிஸியா இருக்கு, நாளைக்கு வா அப்படின்னு சொல்றது கம் டுமாரோ. நம்ம வந்து யூ கம் டுமாரோ, நீ நாளைக்கு வா சொல்றது அர்த்தம். ஸோ யூ கம் டுமாரோ அப்படின்னா வந்து நீ நாளைக்கு வா அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே. இன்ஸ்ட்ரக்ஷன் பார்ப்போம். ஸோ கோ டு த, இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு நம்ம வீட்டில் இருக்கலாம், நம்ம ஏதாவது ஒரு மார்க்கெட்டுக்கெல்லாம் போக சொன்னோம்னு வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் நம்ம அண்ணன் இடத்துல காய்கறி மார்க்கெட்டுக்கு இதெல்லாம் போக சொல்லுவாங்க. ஸோ கறியை வாங்குறதுக்கு, இந்த மாதிரிலாம் மீன் இதெல்லாம் வாங்குறதுக்கு. அப்போதைக்கு நம்ம என்ன சொல்றோம், கோ டு த மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா மாமான்னு சொல்லுவாங்கன்னா ஹே சார் கோ டு த மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போதைக்கு நம்ம வந்து நமக்கு அண்ணன் தம்பி 2-3 பேர் இருந்தோம்னா நீ போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லுவோம். யூ கோ அப்படின்னு சொல்லுவாங்க. கோ டு த மார்க்கெட் அப்படின்னு வந்து நம்ம நம்மகிட்ட வந்து சொல்றாங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து தம்பியை பார்த்து, தம்பி வீட்டில் சும்மா தானே இருக்கேன், ஸோ யூ கோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்றது. ஒரு எதிர்த்து பேசுறதுல வந்து யூ கோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை சப்ஜெக்டையும் சேர்த்துக்கலாம். எதிர்த்து பேசுறேன் ஆனா நெசசரி, அதாவது தேவையில்லைன்னு தான் சொன்னேன், பட் பயன்படுத்திக்கலாம். ஓகே. அதே மாதிரி இப்படி பேசிட்டு இருக்கலாம். ஒரு சம்பளம் ஆக்டிவ் ஏஜ், அதாவது வயசு தகுந்தாப்புல பேசுறா என்ன ரொம்ப பேசுற. ஆக்டிவ் ஏஜ் அப்படின்னா வந்து ஆக்டிவ் ஏஜ் அப்படின்னா வயசுக்கு தகுந்தாப்புல பேசு. ஆக்ட்னா நடின்னு மீனிங் கொடுக்காது. பட் வந்து இந்த ஆக்டிவ் ஏஜ் அப்படின்னா வந்து வயதுக்கு தகுந்தாற்போல் பேசு. இந்த மாதிரி வந்து சில மீனிங்ஸ் எல்லாமே மாறிட்டே இருக்கு. ஆக்டிவ் ஏஜ் அப்படின்னா வந்து வயதிற்கு தகுந்தாற்போல் பேசு. அவர் நாட் அ சைல்டு.
எப்படி நடந்துக்கிற, எப்படி பிஹேவ் பண்ணணுமே தெரியலையா, எப்படி நீ ஒரு நாட் சைல்டு, நீ வந்து குழந்தை கிடையாது, நீ ஒரு கிளாஸ் 17, உனக்கு 17 வயசுக்கு மேல ஆயிடுச்சு, ஆனா நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ற, சோ ஒழுங்கா பிஹேவ் பண்ணு, ஒழுங்கா நடந்துக்க அப்படிங்கிறது. ஒரு ஒரு இடத்துல தப்பா நடந்துட்டு இருக்கேன் நம்ம தப்பு எப்படின்னா வந்து ஒரு நாட் சைல்டு, ஒரு கிளாஸ் 17, அதாவது உனக்கு 17 வயசுக்கு மேல ஆகுது, பிஹேவ் யுவர் செல்ஃப், ஒழுங்கா நடந்துக்க, பிஹேவ் அப்படின்னா வந்து ஒழுங்காக நடந்துக்கொள், நீயே ஒழுங்கா நடந்துக்க அப்படின்னு சொல்றது. பேர் இன் மைண்ட்னு சொல்லுவாங்க. பேர் இன் மைண்ட், கீப் இன் மைண்ட், நினைவில் வைத்துக்கொள். நான் இதை சொல்றேன்ல, அட்வைஸ் சொல்றேன், இதை நினைவில் வச்சுக்க. கீப் இன் மைண்ட், பேர் இன் மைண்ட் சொல்லுவாங்க. பேர் இன் மைண்ட், கீப் இன் மைண்ட், இந்த மாதிரிலாம் ரெண்டு விஷயம் யூஸ் பண்ணிக்கலாம். பேர் இன் மைண்ட்னு வச்சுக்கலாம். இதுவே என்னன்னா வந்து நினைவில் வைத்துக்கொள் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ்னா கீப் இன் மைண்ட் அல்லது பேர் இன் மைண்ட் சொல்லிக்கலாம். இதே நிலை தொடரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. கீப் இட் அப், அதாவது வந்து ஏதாவது நம்ம ஒரு குட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒன்று சக்சீடா பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது மத்தவங்க சொல்லுவாங்கல்ல கீப் இட் அப் அப்படின்னா, நம்ம ஃபெயிலியரா தான் பண்ணனா கீப் இட் அப்னா இதே நிலை தொடரட்டும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஸோ இது வந்து சுத்த தமிழ் இதே நிலை, பரவாயில்லடா கரெக்டா கீப் இட் அப், இதை வந்து தக்க வைத்துக்கொள், இதை நிலை தொடரட்டும் அல்லது தக்க வைத்துக்கொள், இந்த மாதிரிலாம் சொல்றது என்னன்னா கீப் இட் அப் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த கீப் அப்படின்னா வந்து அதே நிலையில் வைத்துக் கொள்ளுதல், இதே நிலை தொடரட்டும் அப்படிங்கிற ஒரு மீனிங் கொடுக்கும். ஸோ இதுக்கு வந்து பர்டிகுலரா கீப் அப்படின்னா வந்து நிறைய மீனிங் இருக்கு. ஸோ இந்த நிலை தொடரும் கீப் இட் அப், எந்த நிலையோ கீப் கூல், அமைதியாக இரு, அது அதே நிலையில இரு அப்படிங்கிறத ஒரு, அதே நிலையில கீப் கூல் அப்படின்னா அமைதியாக இரு அப்படிங்கிறத மீனிங் சொல்லுவோம், மீனிங் அர்த்தம். ஸோ கீப் கூல் அப்படின்னா இந்த கீப் அப்படிங்கிறது அதே நிலை தொடரட்டும், அதாவது வச்சிருக்க அது ஒரு இருக்கிற நிலை இதே நிலை தொடரட்டும் அப்படிங்கிற ஒரு பொருள் போடும். கீப் இட் அப் அப்படின்னா வந்து இதே நிலை தொடரட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. கீப் கூல் அப்படின்னா அமைதியாரு. ஸோ என்ன நடந்தாலும் இங்க ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது தப்பா, ஆனா நீ என்ன நடந்தாலும் என்னன்னா கீப் கூல், அமைதியா தான் இருக்கணும். ஓகே, ஏதாவது பேசக்கூடாது, டோன்ட் டாக் டூ மச், எதுவுமே பேசக்கூடாது, ஜஸ்ட் கீப் கூல். இதை உனக்கு ஞாபகத்தை வச்சுக்க, கீப் இன் மைண்ட், இது பேர் இன் மைண்ட், இது ரெண்டுமே ஒரே சமயத்தை சொல்லக்கூடாது. கீப் இன் மைண்ட் அல்லது பேர் இன் மைண்ட், ஏதாவது ஒன்று சொல்லணும். கீப் இன் மைண்ட் அப்படின்னா வந்து நினைவில் வைத்துக்கோ. ஆக்சுவலி வயசு தந்தாப்புல பேசு, ஒரு நாட் சைல்டு, நீ ஒரு குழந்தை கிடையாது, பிஹேவ் யுவர் செல்ஃப், நீ நான் ஒழுங்கா நடந்துக்க. கோ டு தி மார்க்கெட் அப்படின்னா நீ போ, மார்க்கெட் போயிட்டு வர அப்படின்னா யூ கோ, கோ டு தி மார்க்கெட் யூ கோ அப்படின்னு சொல்றது. ஸோ நம்ம மேக்ஸிமம் அந்த பண்ணுங்கிறத மேக்ஸிமம் கட் பண்ணோம்னா நமக்கு இங்கிலீஷ் தானா வரும். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு சப்ஜெக்ட் இல்லாம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து பழகிட்டோம் அப்படின்னா வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு ஒரு கன்வர்சேஷனை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷனா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கன்வர்சேஷனை பில்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஸோ இப்போ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். ஓபன் த டோர் அப்படின்னா, ஓபன் த டோர் அப்படின்னா வந்து கதவை கீப், ஓபன் பண்ணா கதவை தரன்னு அர்த்தம். ஸோ க்ளோஸ் டோர் அப்படின்னா வந்து கதவை முடியும். கீப் த டோர் ஓபன் அப்படின்னா வந்து கீப் அப்படின்னா கதவை திறந்த நிலையில் வைக்கிறது. ஒரு நிலை சீட்டு பத்தியா, கீப் த டோர் ஓபன், அதாவது கதவை வந்து ரொம்ப ஒரு ஆஃபீஸ் ரூம்ல இருக்கீங்க, ஏசி இருக்கு, ஸோ அப்படி இருந்தா உங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது, அதனால என்ன பண்ணா டோரை திறந்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கு, அதனால திறந்த நிலையில் வைத்திருப்பது, அதை கீப் த டோர் ஓபன் அப்படின்னா வந்து திறந்த நிலையில் வைத்திரு. ஓபன் த டோர் அப்படின்னா ஓபன் பண்ணிட்டு திடீர்னு க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. ஓபன் த டோர் அப்படின்னா வந்து கதவை திறன்னு அர்த்தம். இது கீப் த டோர் ஓபன் அப்படின்னா கதவை திறந்த நிலையில் வைத்திரு அப்படின்னா ஒரு நிலை, அதாவது கீப் டோர் ஓபன் பண்ணியே வச்சிரு, ஆனா க்ளோஸ் பண்ணலாம். அது ஓபன் த டோர் அப்படின்னா ஓபன் பண்ணி வச்சுவா, அதுவா க்ளோஸ் ஆகிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் கீப் த டோர் ஓபன் அப்படின்னா வந்து கதவை திறந்த நிலையில் வைத்திரு. கீப் த டோர் க்ளோஸ்ட் அப்படின்னா வந்து இந்த க்ளோஸ் அப்படின்னு வராது. க்ளோஸ் அப்படின்னா வந்து ஒரு பக்கத்துல அருகில் இந்த மாதிரிலாம் இருக்கும். க்ளோஸ்ட் அப்படின்னா வந்து ஒரு இதான் வந்து க்ளோஸ்ட் அது அப்படிங்கிற ஒரு ஃபாஸ்ட் டென்ஸ்ல வரும். ஸோ இது வந்து அட்ஜெக்டிவ்ஸ்ல வரும். கீப் த டோர் க்ளோஸ்ட் அப்படின்னா வந்து கதவை ஒரு நிலை மூடிய நிலையில் வைத்திரு, கதவை மூடிய நிலையில் வைத்திரு, கீப் த டோர் க்ளோஸ்ட். ஸோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனா நம்ம வந்து எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நம்ம பார்த்துட்டோம். ஸோ எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. ஏன்னா வந்து இன்ஸ்ட்ரக்ஷனையே கொஞ்சமா நம்ம ஒவ்வொருத்தவங்களா பேசி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நம்ம வந்து அதுக்கப்புறம் கான்வர்சேஷனுக்குள்ள போவோம். ஸோ சின்ன சென்டென்ஸா மேக் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொஞ்சம் போவோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். This A-65. Thanks for watching this video. Have a nice day.